தான் நினச்சேன். புதுவை மாநிலத்துக்கு வழக்கெல்லாம் மாற்றி கொடுக்குற வேலையெல்லாம் செய்வீங்கிறது இப்போ தான் தெரிஞ்சது. ரொம்ப அருமையாக அவர்கள் பேசினார்கள். நமக்கு கால எல்லை இருக்குது. இந்த விழானா ஒரு 7க்கு ஆரம்பித்து 9க்குள்ளே முடித்தா தான் வீட்டில் போய் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே நம்ம நீட்டிக்கிட்டே போனால் அது அவ்வளோ சௌரியமாக இருக்காது. ராமலிங்கம் ஏதேனும் சில செய்திகள் சொல்லுகிற பட்சத்தில் சொன்னால் நேரடியாக சுருக்கமாக தீர்ப்புக்கு போயிடலாம். ஏன்னா அவர் முதல்ல ஆரம்பித்தார், அவருக்கு அந்த முடிக்கிற வாய்ப்பு வேணும், அதுக்காக கொடுக்கும். அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர்களே, என்னுடைய அன்பு சகோதரி அவர்களுடைய பேச்சை நான் பெரிதாக மறுக்க விரும்பவில்லை. காரணம், முதலில் அவருக்கு நம்முடைய நன்றியை மரியாதையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காரணம், ஒரு பேச்சாளர் தவிர்க்க இயலாத காரணத்தினால் வர இயலாத நிலையில் வந்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு பெருந்தன்மை வேண்டும். அந்த பெருந்தன்மை காரணமாகவே அவருடைய கருத்துக்களை நான் பெரிதாக மறுக்க விரும்பவில்லை. ஆனால் ஒன்று நடுவர் அவர்களே, நான் கடலில் மீன் பிடித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், கிணற்றில் மீன் பிடித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏரியில் குளங்களில் மீன் பிடித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆத்தில் மீன் பிடித்து கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயராத்தில் மீன் பிடித்து இன்றைக்குத்தான் கேள்விப்பட்டேன். நான் என்னுடைய கருத்து எளிமையாக நான் முதலில் சொல்லியதாக நினைக்கிறேன். இல்லாவிட்டால் இன்னொரு சொல்லுகிறேன். வாழ்வியல் திறம் இருக்கிறது, சமய நெறி இருக்கிறது. அதை எப்படி சொல்லுகிறான் என்பதிலே தான் அவன் ஜெயித்து நிற்கிறான் என்பதுதான் நம்முடைய கருத்து. இப்போ பாருங்க, இப்போ இந்த அவன் உபசரித்த விதத்தை சொல்றாங்களே, அதை கம்பன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தன் என்கொல் திருவுளம்னு கேட்டான். அந்த இலக்கிய அழக எங்க ஐயா இப்ப சமீபத்தில் காலமான எங்க ஐயா நமச்சிவாயா நினைச்சு பார்க்கணும். பானமச்சிவாயா சொல்லுவாங்க, சில வீட்டுல உபசரிக்கிறேன்ற பேர்லயே கொன்னுடுவான் வரும். எனக்கு வடை பிடிக்காதுன்னு சொன்னாலும் கேட்காம வடையை வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அதை கொஞ்சம் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு வேற கேட்பான். நான் சொல்லுவேன், வடை மேல தப்பு இல்லை, நான் தான் ஒரு 3 நாள் தள்ளி வந்துட்டேன்னு. புரியுதா? 3 நாளைக்கு முன்னால சுட்ட வடையை கொடுத்து. ஆனா கம்பன் என்ன சொல்றான், இவன் குகன் வேட்டுவ குலத்திலே பிறந்த ஒரு பாமரனாகிய அவன் என்கொல் திருவுளம்னு கேட்டானா. ஐயா என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அப்ப அந்த சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வளம் இருக்கிறதே அதுதான். ராமன் என்ன சொல்றான் பதில், உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த எண்ணின் அமிழ்தினும் சீர்த்த அன்றே. முடிஞ்சிருச்சு. இலக்கியத்தை கூட்டுறதுக்காகவே கம்பன் சொல்லுகிறான், பரிவினில் தழிய எண்ணின் பவித்திரம். அப்ப அந்த சொல்லக்கூடியதை எவ்வளவு அழகா சொல்றான். எங்க ஐயா ராஜாராம் ஐயா அவங்க அவசரமா கிளம்பிட்டாங்க, நேரமாதுன்னு. கம்பனின் நோக்கமே இறை உணர்வுன்னார். நான் அதை மறுக்க விரும்பல, ஏன்னா அது அல்ல தளம். நான் என்ன சொல்கிறேன், கம்பெனி நோக்கம் அதுவாகவே இருக்கட்டும். ஆனால் அதை அவன் எப்படி சொன்னான் என்பதே தான் வெற்றி பெறுகிறார். இதுதான் என்னுடைய கருத்து. அவர் என்ன சொன்னார், இரணியவதம் கம்பன் காவியத்துக்கு தேவையில்லை, இறை உணர்வை சொல்லுவதற்காகத்தான் இரணிய வதையை சொன்னான் கம்பன். நான் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனா இரணிய வதையை சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான், தூணை பிளந்து கொண்டு நரசிங்கம் வருகிறது, அதை வணங்கு சொல்லுகிறான் பிரகலாதன். இப்ப இரணியன் சொன்னதாக கம்பன் எழுதுகிறான் பாருங்கள். அங்கேதான் கம்பன் நிற்கிறான். கேள் இது, யாரை மகன பாசா, கேள் இது கிளர்ந்த தோழில் அந்த வந்த சிங்கத்தினுடைய தோளினை கிழித்து பின்னர் உன்னையும் கிழித்து அந்த வாளை வணங்குவேனே தவிர வணங்குதல் ஊடல் நாளிலும் மகளிரை வணங்காதவன் நான் என்று இரணியன் சொன்னான் எழுதுகிறான். என்ன சொல்ல வர்றான், டே ஊடல் நாள்னா மனைவி காலில் எல்லாம் உழுவாண்டா, அது சிவபெருமான்ல இருந்து முருகப்பெருமான்ல இருந்து எல்லாம் உள்றவன் தான். ஆனா அப்ப கூட வணங்காதவன் நான், இந்த நரசிம்மத்தை வணங்குவேன்னு நினைக்காதேன்னு சொல்லுகிறானே. அப்ப இது இறைவனருக்கு தேவையா? இல்லை. சொல்லக்கூடிய அழகு இன்னொன்று சொல்லுகிறேன். உலகம் உருண்டை கலிலியோ கண்டுபிடித்தான் இல்லையா? எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால?
8ஆம் நூற்றாண்டு இல்ல 12ஆம் நூற்றாண்டு, எந்த நூற்றாண்டுன்னு நீ வச்சுக்கிட்டாலும் கம்பன் இரணிய வதைப்படலத்தில் தான் எழுதுகிறான். ககனம் என்பது முட்டைன்னு எழுதுகிறான். ககன முட்டை கிழிந்தது மேலும் கீழும். எப்ப? நரசிம்மன் வந்தப்ப. அப்ப சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அந்த அழகு. இங்க பாருங்க, ராமனை பார்த்து ஆசைப்பட்டுட்டான் சூர்பனகை. ராவணன் கிட்ட ஓடி வரா. ராவணன் கிட்ட ஓடி வந்து ராமன் ஒரு அழகனை பார்த்தேன், அவன் மேல ஆசைப்பட்டான்னு சொன்னா தப்பா போயிடும். அதனால அவகிட்ட என்ன சொல்றா, நான் சீதான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ உனக்கு சரியா இருப்பா, தேவையில்லாம மனுஷங்க கிட்ட வாழ்றா, அவளை தூக்குறதுக்காக போனேன், அப்ப என் மூக்க வெட்டிட்டாங்க. இப்படி கதையை மாத்துறா. இதனாலதான் பல பேர் வீட்டுல சில பேரை பார்த்து சூர்பனகன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்படி அப்படி பேச்ச மாத்தி விடுறது. இப்ப சீதை அழகானவள்னு சொல்லணும். அதுக்கு ராவணன் கிட்ட என்ன தெரியுமா சொல்றா? கம்பன் எழுதுறான், அண்ணா கானகத்தில் ஒரு பெண்ணை பார்த்தேன். பெண்ணா அவள்? அவளுடைய பல்லை முத்துன்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன். சொல்லலாம், ஆனா சொல்ல முடியாது. அவளுடைய இதழ்களை பவளம்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன். சொல்லலாம், ஆனா சொல்ல முடியல. அவளுடைய நெற்றியை வில்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன். சொல்லலாம், ஆனா சொல்ல முடியல. அவளுடைய விழிகளை வேல்னு சொல்லலாமான்னு நினைக்கிறேன். சொல்லலாம், சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? பல்வொக்கும் முத்தென்றாலும், பவளத்தை இதழ் என்றாலும், வில்வொக்கும் நுதல் என்றாலும், வேல் ஒக்கும் விழி என்றாலும், சொல்வொக்கும் பொருள் ஒவ்வாது. அப்ப அழகானவள் சொல்றதுக்கு அவன் இப்படி சொல்றானே, அதுதாங்க அழகு. ஒன்னும் இல்லைங்க, கம்மன் விழாக்கள் எல்லாம் இந்த வெய்யோன் ஒளி தன்மேனியின் பாட்டு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க நீங்க. அந்த பாட்டை நான் சொன்னா மறுபடியும் தேவையில்லாத நேரம் வீணா போவாங்க. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகட. என்ன விளக்கம் பெரியவங்க இதுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நின்று ஒவ்வொரு பாட்டிலும் நின்று ரசிக்க வைக்கிறான் கம்பன். நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஜடாயு ராவணன் கூட சண்டை போடுறான். ஒரு பெரிய வேல் எடுத்து எறிகிறான். யாரு? ராவணன் எறிகிறான். ஜடாயு கிட்ட போன வேலு அப்படி அப்படி போய் அப்படி திரும்பிருச்சான். அப்படி போய் திரும்பிருச்சின்னு சொன்னா கதைக்கு ஒண்ணு இழுக்கல. ஆனா 3 உதாரணம் சொல்றான் கம்பன். அங்கதான் நம்மளை நிக்க வைக்கிறான், ரசிக்க வைக்கிறான். அவன் சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? முதல் உதாரணம் கொஞ்சம் அசிங்கமான உதாரணம் தான் சொல்றான். நாட்டுல சில கெட்ட பையன் இருப்பான்டா, அவனுக்கு வந்து தவறான பழக்கம் இருக்கும். அந்த ஊர்லயே ஏதாவது ஒரு பெண்ணு இருப்பா, அவகிட்ட போலான்னு பிரியப்படுவான். ஆனா அவ எப்படின்னா கண்ணாபின்னான்னு படம் வாங்குறவளா இருக்கும். இவன் அங்க போனான்னா எப்படி அவமானப்பட்டு திரும்புவானோ டக்குன்னு அப்படி திரும்பிச்சிராவேல்ன்றான். நான் பாட்டு வரி சொல்றேன். பொன் நோக்கியர்தம் புலன் நோக்கிய புன்கணோரும். பணம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய புலனுக்கு ஆசைப்பட்டு போன புன்கணோர், கீழ்த்தரமானவன், அவமானப்பட்டு திரும்புற மாதிரி அந்த வில் திரும்பிச்சு. ஒண்ணு சரிங்களா? ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நல்லா நம்மளை வரவேற்பாங்கன்னு மகிழ்ச்சியா விருந்து வீட்டுக்கு வர்றப்ப கொஞ்சம் முகம் சுழிச்சிட்டா அந்த விருந்தினர்கள் எப்படி மனம் சுருங்கி அவமானப்பட்டு திரும்புவாங்களோ அப்படி திரும்பிச்சிறான். அந்த வரி சொல்ல, இந்நோக்கியர் இல்வழி எய்திய நல்விருந்தும். 2 உதாரணம் ஆச்சுங்களா? முதல் உதாரணம் பொன் நோக்கியர்தம் புலன் நோக்கிய புன்கணோரும், இந்நோக்கியர் இல்வழி எய்திய விருந்தும். 3வது ஒரு உதாரணம் சொல்றான் பாருங்க, அதுதான் ரொம்ப அழகு. ஒருத்தர் ரொம்ப யோக்கியன், ரொம்ப யோகி, உண்மையிலேயே எல்லாத்தையும் துறந்த நிலையில வாழ்ந்துட்டு இருக்கான்னு வைங்க. ஒருத்தன் ஒரு பெண் அவன் மேல ஆசைப்படுறான். அவனை பார்க்கறான். பார்த்துன்னு அவனை ஒரு ஆண்டி பெண், அதனால பார்க்கறான். ஆனா அந்த அறிவு, அந்த ஞானம், இந்த அறிவு ஞானத்துக்கிட்ட அந்த பெண் போனா அவளை அறியாமலே அவ சச்சா இவர்கிட்ட அதை பேசக்கூடாதுன்னு திரும்பிடுவாள். நான் சுகிசிவா ஐயா எனக்கு கல்லூரி பருவத்திலிருந்து பழக்கம், சொல்லலாம் இல்லைங்க, பழைய நட்பு. சுகிசிவா ஐயா தலைவராக இருந்து வைரமுத்து கவிதை படிக்கிறார்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ராஜேஸ்வரி மண்டபத்தில் நடக்குது. சுகிசிவத்துக்கு கல்யாணம் ஆகலை, இப்போ வைரமுத்துக்கும் கல்யாணம் ஆகலை. இப்போ வைரமுத்து ஒரு வரி சொன்னார் சுகிசிவன் அவர்களை பார்த்து, நீ கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லையாமே, உன் காதலிகள் சொன்னார்கள். இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு பெரிய ஞானி, அறிவில் முதிர்ந்த ஒரு ஆண்மகன் இருக்கிறப்ப ஒரு பெண் நாடணும்னு நினைச்சாலும் அந்த மனம் எப்படி பட்டுன்னு விலகி போயிருமோ, அந்த பெண்ணா விலகிடுவாளோ. தன் நோக்கிய நெஞ்சுடை யோகியர் தம்மை சார்ந்த மென்னோக்கியர் நோக்கமும் ஆம் என மீண்டது அந்த வேல் என்று பாடலை முடிக்கிறார். ஒரு வேல் திரும்புகிறது என்று சொல்லுவதற்கு 3 அருமையான உதாரணங்களை சொல்லுகிறானே. இந்த இலக்கியம், இந்த வளம் விதியின் பிழைன்னு சொல்றாங்க ராமன். அதுக்கு தொடங்குகிறான், நதியின் பிழை அன்று நறும்புனல் இன்மை. நின்று யோசிக்க வச்சுட்டான்ல. அதுல திருப்பூர்காரங்களுக்கெல்லாம் தெரியும், ஆறு கெட்டு போகுதுன்னா அது ஆத்து மேல தப்பு இல்லடா. ஆத்த அசிங்கப்படுத்துறதெல்லாம் வெளியே அசிங்கத்தை விடுற நம்ம தான். நதியின் பிழை அன்று நறுப்புணல் இன்மை, அந்த ஒரு சொல்லில் தன்னுடைய கவிதையை வைக்கிறான். நான் பல சொற்களை சொல்லலாம், இருக்கிற நேரத்தில் எதை சொல்லுவது, ஒரு தனிப்பாடலை சொல்லுகிறேன். கல் கிடந்தது கானகம் தனில். எப்படிங்க? கல் கிடந்தது கானகம் தனில். யார சொல்றான்? அகலிகை. கல் கிடந்தது கானகம் தனில், வில் கிடந்தது மிதிலை நகரில், நெல் கிடந்தது சடையன் வீட்டில், சொல் கிடந்தது கம்பன் நெஞ்சில், உயிர் தெழுந்தது ராமகதை என்பது அந்த தனிப்பாட்டு. அப்ப கல் கிடந்தது, வில் கிடந்தது, நெல் கிடந்து உதவியதால் கம்பனின் சொல்லால் ராமகதை உயிர் தெழுந்தது என்பதனால் கம்பன் வாழ்வியல் திறமாகட்டும், சமய நெறியாகட்டும், அவன் சொன்ன சொற்களால், கற்பனைகளால், உவமைகளால், அழகால் நம் மனத்திலே நிற்கிறான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.